சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று நான் கேட்டுக்கிறேன். நான் வீடியோ போட்டால் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க, அதுக்கு லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அப்புறம் எப்படி நாங்கள் வீடியோ போடுறது? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ போடணுங்க. அம்மா ஒரு வீடியோ போட்டாலும் சப்போர்ட் பண்ணுமா? ஒரு வீடியோ தானே போடுறீங்க. நீங்கள் தொடர்ந்து போட்டால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நான் வீடியோ போட தயாராக இருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தயாராக இருக்கீங்களா? பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், டெய்லி வீடியோ போட சொல்லுங்கள். அவ்வளோ எனக்குள்ள நிறைய திறமைகளை அடக்கி வச்சுட்டு நான் உட்காந்து அடக்கியே தாங்க வச்சிருக்கேன் இப்போ வரைக்கும். ஏதாவது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், உங்களுக்கு நான் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா வந்து ஏதோ ஒன்று என்ன தடுக்குது. சோம்பேறித்தனம் தான், வேற ஒன்றும் இல்லை. அமைதியா இருமா கொஞ்ச நேரத்துக்கு. எனக்கு வில்லி எங்கேயுமே கிடையாதுங்க, என் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. இந்த பாருங்க, இவங்க தான் என் வில்லி. காலையில் ஆரம்பிச்சுலேருந்து வீடியோ போடணும்னு சொல்லி 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 அப்படியே 5 மணி ஆகிடும், 6 மணி ஆகிடும், 8 மணி ஆகிடும், 10 மணிக்கு வீடியோ போடணும்னு சொல்லி என்ன தூங்க விடாம சாவடிப்பாங்க. உன்னை கேட்டாங்க மணி 12 உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. 12 மணி ஆச்சு, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும்னு தோணுச்சா? ஆமா போ, வாழைப்பழம் போயிருக்கு, திராட்சை பழம் உள்ள போயிருக்கு, இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? முறுக்கு 2 போயிருக்கு, ஸ்நாக்ஸா ஐஸ்கிரீமும் போயிருக்கு. நான் சாப்பிடுறதுலாம் நீ கணக்கு வச்சிருக்க போடி. இங்க பாருங்க, உங்க சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் என்னால அடுத்தடுத்த வீடியோஸ் போட முடியும். நான் வீடியோ கண்டிப்பா போடுறேன், ப்ராமிஸ். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க சப்போர்ட் நான் வேணும்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணணும், சரியா? ப்ராமிஸ். நீ அது பண்ணுமா? அவங்க பண்ணு. நான் தான் உனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேனே, நீ தான் வீடியோ போட மாட்டேங்கிற. நான் என்ன பண்றது? பாத்தீங்களா, இவங்களே இவ்வளவு ஃபீல் பண்ணாங்க. காலையில அவளை எழுப்புறதுக்கே எனக்கு 2 மணி நேரம் ஆகும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தூங்குவா எந்திரிப்பா. எனக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ். என்னம்மா எந்திரிச்சிட்டியா? நான் எந்திரிச்சிட்டேம்மான்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்குவா. என் கண்ணு திறந்து தானே இருக்கும், அப்ப நான் தூங்கல தானே. கண்ணு திறந்து படுத்துட்டு இருப்பா, அதனால தூங்க வேண்டாம். வியூவர்ஸ் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் என்னால எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க தானே? ஐஸ்வர்யா எக்ஸ்பிரஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் பண்றேன். பாட்டு பண்ணுமா பாடுறேன், டான்ஸ் ஆடணுமா ஆடுறேன், சமைக்கணுமா சமைக்கிறேன், ஒர்க் அவுட் பண்ணி வீடியோ போடணுமா போடுறேன். எனக்குள்ள எல்லா திறமையும் இருக்கு. ஒர்க் அவுட் பண்ண சொல்லுங்க, அப்படியே வெயிட்லெஸ் ஆகுறாங்க ப்ளீஸ். அதை மட்டும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்காக ஆக்ட் பண்ணி நான் போடுறேன். டான்ஸ் ஆடணுமா, பாட்டு பாடணுமா, ஒர்க் அவுட் பண்ணி போடணுமா, இல்ல டயட் ஃபுட் சமைக்கணுமா, என்ன ஓகேவோ. டயட் ஃபுட் தான் சாப்பிடணும்னு சொல்லி போடுங்க. டயட் ஃபுட்னா என்னன்னு தெரியுமா? ஏன் தெரியாது? வெறும் கீரை, அப்புறம் காய், அதுவும் நிலத்துக்கு மேல இருக்கிற காய், கொடி வகை காய், நீர்க்காய், அதெல்லாம் நீ ஒழுங்கா குடுப்பியா? ஏன் அதை தான் கொடுத்துட்டு இருக்கேன். நான் குடுக்கறத சாப்பிட்டா அவ இழைச்சி தாங்க போவா. நான் குடுக்காததெல்லாம் சாப்பிட்டு அவங்க குடுக்கறதே இல்லைங்க. கொடுத்தாலும் இழைக்க மாட்டேங்கிற சொல்லி குடுக்கறதே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. கேட்டா அதான் டயட்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி நான் வந்து சாப்பிடுறது? சாப்பிடாம எப்படி இருக்கிறது? சாப்பிடாம இருக்கிறது டயட்டுங்களா? நீங்க சொல்லுங்க. அவ போய் சொல்ற. நான் போய் சொல்ல மாட்டேன். எங்க அம்மா என்ன போய் சொல்லறதுக்கு வளர்க்கல. நான் எதுவுமே குடுக்கலன்னா அவ எப்படி இவ்வளவு ஃபேட்டா இருக்கான்னு யோசிங்க. சாப்பிடாதவங்க எல்லாம் வெயிட்டா தான் இருக்காங்க இப்பெல்லாம், தெரியுமா? அப்படிங்களா? ஆமா, எதுவுமே சாப்பிடலனாலும் வெயிட் போடும். காலைல நீங்க எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க? நீங்க எத்தனை மணிக்கு எழுப்புறீங்க? நான் 7 மணில இருந்து உன்னை எழுப்பிட்டு தான் இருக்கேன். நீங்க லேட்டா எழுப்புறது உங்க தப்பு. அலாரம் வச்சு அடிக்கிறது கேட்கலனா யார் தப்பு? முதல்ல சொல்லுங்க. அலாரம் வச்சு அடிக்கலனா யார் தப்பு? எத்தனை மணிக்கு அலாரம் அடிக்கும் தெரியுமா? 5:30 மணில இருந்து அடிக்கும். ஆனா அலாரம் அடிச்சு தூங்குறதுக்காகவே அலாரம் வைக்கிறவ இவ. எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு அலாரம் வைப்பாங்க, இது தூங்குறதுக்காகவே வச்சுக்கோ. ஆனா எந்திரிக்காது. ஒரு நாள் கூட அலாரத்துக்கு எந்திரிச்சதே கிடையாது. ஆனா அலாரம் மட்டும் கரெக்டா 5:30 மணிக்கு அடிக்கும்.
அடிக்கும் 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 அது 6 மணி வரைக்கும் அடிக்கும். எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நான் அவ்வளோ நேரம் தூங்குவேன். அதை நினைச்சு நீங்க கஷ்டப்படணும், ஃபீல் பண்ணணும். என் பொண்ணுக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ் இருக்கு, நான் குறைக்கணும், என்ன பண்ணணும்னு நீங்க திங்க் பண்ணணும். அது பண்ணாம என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்க? என்னத்த குறைக்கணும் நான் உன் ஸ்ட்ரெஸ்? நான் தான் லொல்லு லொல்லுன்னு நாய் மாதிரி குறைக்கணும். மாசத்துக்கு ஒரு வீடியோ போட வேண்டியது, சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கெஞ்ச வேண்டியது. சப்போர்ட் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு இது எல்லாமே பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த லெவல் நான் போக முடியும், உங்களுக்கும் நல்ல கண்டென்ட் வீடியோ கொடுக்க முடியும். நல்ல கமெண்ட்டாக போடுங்க. அவளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணீங்கன்னா நல்லா பண்ணுவா. நிறைய ஸ்டோரிஸ்லாம் மைண்டில் வச்சிருக்கா, நிறைய இருக்கு. அதனால நீங்கள் அவளை தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. பண்ணுவீங்க நம்புறேன். தேங்க்யூ. பாய். பாய்.